ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இந்த கடற்கரை வீர சாகசத்தை பற்றி தான் பேச வந்திருக்கேன். நான் இப்போ யூடியூப்பில் சில விஷயங்களை பார்த்தேன். எப்படி அப்படின்னா, நேற்று இயற்கைக்கு மாறாக அதிகமான வெயில் 2 நாளாக அடிச்சிட்ருக்கு. வெயில் அதை யாராவது நோட் பண்ணிங்களா? இல்லை இதை கவர்மெண்ட் முன்னாடியே தான் இப்படி வெயில் அடிக்கும் கால்குலேஷன் பண்ணுவாங்க தான், வெயில் மழை எல்லாத்தையும். அதை பண்ணி வராதிங்க அப்படின்னு சொன்ன இந்த மக்கள் கேட்கவா போகிறாங்க? தண்ணி இல்லாமல் தான் ஒருத்தர் கூட இறந்துட்டுருக்கார். தண்ணி இல்லாமல், நீர் சத்து குறைபாடில். ஒரு 34 வயசு பையன், ஒரு 2.5 வயசு குழந்த வண்டி எடுக்க போகிறேன்ட்டு பொண்டாட்டி முல்லை நிற்க வச்சுட்டு 2-3 மணி நேரமாக வராமல், அந்த ஆள் அங்கே வண்டி எடுக்க போன இடத்துல மயக்கடிச்சு விழுந்துட்டாமலுக்கு. இந்த பொண்ணு பிள்ளைய வச்சுட்டு ஒரு 10 அடி தூரத்தில் தான் இருந்திருக்கு. கூட்டம் பார்த்தீங்களா? கூட்டங்களை, அதாவது கணக்கில் அடங்காத கூட்டங்கள். இது இந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு என்ன பண்ண முடியும்? இந்த கூட்டத்துக்கு எவ்வளோ தண்ணி வைக்க முடியும்? எல்லாமே அங்கே இருந்ததாக தான் சொல்கிறாங்க. ஆம்புலன்ஸு, முன்னெச்சரிக்கையான வசதிகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த கூட்டங்களை பார்த்தீங்களா நீங்கள்? இந்த கூட்டங்களில் போய் இப்படி மாட்டிக்கிட்டு சாகணுமா? அப்படிங்கிறது வெயில். அந்த வெயில் கம்மியாக இருந்தால் கூட மக்கள் எல்லாம் சேஃபாக தண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல்லாம் இருக்காது. குழந்தைகளை கூட்டிக்கிட்டு வெளியில் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகவே கூடாதுங்க. அதுவும் யோசிக்கணுங்க. மக்கள் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. உடனே அப்புறம் எதனா கவர்மெண்ட் அதை பண்ணல இதை பண்ணலன்னா தண்ணி வைக்காமல் இருக்க மாட்டாங்க. அங்கங்கே இருக்கும். பத்துமா இந்த கூட்டத்தை பார்த்தீங்களா? அந்த போன கூட்டங்களுக்கு ஒரு கேனை வச்சா, இல்லை ஒரு மாதிரி குழா மாதிரியே வைக்கிறாங்க. அது என்ன, ஒரு 100 பேர் குடித்தா அது காலி ஆகிடுங்க. அடுத்து இவங்க தண்ணியை கொண்டு வந்து ஏற்றுறதுக்கு முதல்ல ஒரு எமர்ஜென்சின்னா உடனே ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வர்றதுக்கு உண்டான வழி அங்கே இருக்கா? மக்கள் கூட்டத்தை பார்த்தீங்களா? அந்த கூட்டத்துக்குள்ளே என்னங்க, அதுக்கு ஒரு 10 பேரை சாவடிச்சுட்டு தான் ஆம்புலன்ஸ் உள்ளே வரணும். அந்த மாதிரி இதில் எமர்ஜென்சின்னா எவன் வர முடியும் அந்த கூட்டத்தில்? அங்கே யாருக்காவது ஏதாவது ஒன்றுன்னா அதுக்கு யார் பதில் சொல்கிறது? இதையெல்லாம் கடந்து தான் மக்கள் ஏதோ ஒரு ஆபத்து, ஒரு எமர்ஜென்சின்னா வந்தாகணும். எமர்ஜென்சி விஷயங்கள் அங்கே வந்தாகணும். இதெல்லாம் யாருங்க யோசனை பண்ணணும்? மக்கள் தாங்க யோசனை பண்ணணும். ஏன் போய் அந்த கூட்டத்தில் போய் அப்படி சாகணுங்க? யோசிச்சு பாருங்கள். ஒரு குழந்தைய 1.5 வயசு குழந்தை இருக்குது போல இருக்குது. அந்த பையன் வண்டி எடுத்துட்டு வர இங்கே இருந்து பொண்டாட்டியை நிற்க சொல்லிட்டு போனவன் அங்கேயே உழுந்து செத்து போய் கிடக்குறானா. இந்த பொண்ணு வருவான்னு 1:30 மணிக்கு போன புருஷனை 3 மணி வரைக்கும் அதுக்கு தெரியலையா அங்கேருந்து போகிறதுக்கு எங்கே என்னன்னு. இந்த கூட்டத்தில் வழி ஃபோனை அடித்து பார்த்துருக்கேன். அவன் தான் மயக்கடிச்சு செத்தே போயிட்டாம்பல இருக்கு. அங்கேயே விழுந்து ஏதோ வாமிட் பண்ணியிருக்கான். என்னென்னா தண்ணி இல்லைங்க, வெயில் ஓவருங்கண்ணே. அன்னைக்கு அந்த சாகசம் நடக்கிற அன்றைக்கி சரியான வெயில். அந்த வெயிலை தாங்க முடியாமல் தான் இந்த சாவே நடந்திருக்காங்க. இதெல்லாம் யாருங்க யோசனை பண்ணணும்? மக்கள் தாங்க யோசிக்கணும். நம்ம இந்த இடத்துக்கு என்ன முன்னாடி மாதிரி இல்லைங்க. எது ஒன்றுனாலும் ஜனத்தொகை அதிகமாகி போச்சு. ஒரு இடத்துக்கு போகணுன்னா யோசிக்கணுங்க மக்கள். இந்த இடத்துக்கு போகிறோமே, இந்த குழந்தையும் கூட்டிகிட்டு போகிறோமே, நம்ம கணவர் உடம்போட ஹெல்த் என்ன, நம்ம குழந்தையோட ஹெல்த் என்ன, நம்மளோட ஹெல்த் என்ன, இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு தான். இந்த வெயில் தாங்குமா? இந்த கூட்டத்தில் போய் மூச்சு திணறல் வந்ததுன்னா என்ன பண்ணுறது? இதெல்லாம் மக்கள் யோசிச்சு தாங்க ஒரு இடத்துக்கே போகணும். காட்டா மொட்டான்னு போயிட்டு எனக்கு ஆம்புலன்ஸ் வரலை, எமர்ஜென்சி வரலை, நான் யாரும் உதவி பண்ணலை, யாருக்கு நஷ்டம்? அப்படியே பார்த்தாலும் கவர்மெண்ட்டு பார்த்தேதா 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் எதையோ கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு போன அந்த கணவன்கிற உறவுகள் வந்துடுமா? பிள்ளைங்கிற உறவு வந்துடுமா? யோசிங்க மக்களே, யோசிங்க. இது பேசுகிறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாருக்கும் ஆர்வம் இருக்க தான் செய்யும். ஒரு விஷயத்தை போய் பார்க்கணும். அதை வீட்டில் உட்காந்து பாருங்களேன். வீட்டில் உட்காந்து எவ்வளோ க்ளோஸாக போடுறாங்க அதை டிவியில். உட்காந்து பாருங்கள். ஏன் இப்படி ஒரு விஷயம்னா போய் மக்கள் கூட்டமாக போய் நீங்கள் ஹாப்பியாக வீட்டை பார்க்க சேர்ந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் எல்லாம் உயிரை விட்டுட்டு வரீங்க, அடிபட்டு வரீங்க. எதுக்காக போகணும்? முன்னாடியே யோசிங்க மக்களே. இதெல்லாம் யோசித்து எல்லா வேலையும் பாருங்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்போட வீடு சேர்றீங்களே, அது என்ன நல்லாவா இருக்குது? இப்போ சமீபத்தில் கூட ஏதோ ஒரு பீச்சுக்கு கடற்கரைக்கு போன ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன் நான். ஒரு வயசு படிக்கிற பையனா அவன் கடலில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சான். அந்த அம்மா கடந்து கதறுதுங்க. ஏன் இப்படிலாம் போகிறீங்க பீச்சுக்கு? பிள்ளைங்களை தண்ணிக்குள்ளே விடக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? பிள்ளைங்க ஆர்வமாக வரதான் செய்யும். ஒன்று அங்கே கூட்டிகிட்டு போகக்கூடாது. கூப்பிட்டு போனால் கண்டிஷனோடு கூப்பிட்டு போகணும். இல்லைன்னா இழப்பு யாருக்கு? நமக்குத்தான்.
எல்லாமே முன்னாடி யோசிங்க மக்களே, பின்னாடி யோசித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். கோபம் தாங்க வருது. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நான்.